ஈரந்தோறும் அமைதியை காண இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஈரந்தோறும் அமைதியை காண இறைவா உம்மை வேண்டுகிறோம். உங்களை நான் மீண்டும் என்னிடம் அழைத்துக் கொள்வேன் என்றே மொழிந்தீரே. வாழ்வு தரும் உறைவிடத்தில் உங்களை வாழ்ந்திட செய்வேன் என்றீரே. உங்களை நான் மீண்டும் என்னிடம் அழைத்துக் கொள்வேன் என்றே மொழிந்தீரே. வாழ்வு தரும் உறைவிடத்தில் உங்களை வாழ்ந்திட செய்வேன் என்றீரே. உலர்ந்திட்ட எலும்புகளில் உயிர் மூச்சை தருவீர். மரணித்த எங்களையும் மீண்டும் வாழ்விக்கின்றீர். ஆன்ம அமைதி தந்தருளும். எமக்கு ஆன்ம அமைதி தந்தருளும். ஈரந்தோறும் அமைதியை காண இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஈரந்தோறும் அமைதியை காண இறைவா உம்மை வேண்டுகிறோம். நவம்பர் மாதம் 4ஆம் தேதி புது காலத்தின் 31ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 5 முதல் 16. சகோதர சகோதரிகளே, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உழங்கணிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை திருவசனங்கள் 15 தொடங்கி 24 முடிய.
அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவரிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தன் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இளைஞன் ஒருவன் தினசரி பத்திரிகை ஒன்றில் நிருபராகச் சேர்ந்தான். அவன் கொடுக்கப்பட்ட முதல் வேலை சுதந்திர தினத்தை ஒட்டி கப்பற்படையின் சார்பில் கப்பல் ஒன்றில் நடைபெற இருந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அது பற்றி ஒரு கட்டுரை எழுதுவது. சில மணி நேரம் கழித்து அலுவலகம் திரும்பியவன் சோகத்தோடு காணப்பட்டான். மூத்த நிருபர் ஒருவர் என்ன ஆயிற்று என்று கேட்டார். இவனோ, என்னுடைய முதல் வேலையையே ஒழுங்காக செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டாமல் போய்விட்டது. கப்பலில் ஓட்டை விழுந்ததன் காரணமாக சுதந்திர தின நிகழ்ச்சிகளே ரத்து செய்யப்பட்டன என்றானாம். மூத்த நிருபரோ, அடப்பாவி, சுதந்திர தின நிகழ்ச்சிகளை விட பரபரப்பானது கப்பற்படையின் கப்பலில் ஓட்டை விழுவது. அது பற்றி விசாரித்து ஒரு பரபரப்பான கட்டுரை எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் அதை வீணாக்கிவிட்டு இங்கு வந்து நிற்கின்றாயே, உன்னை என்ன செய்வது என்று கடிந்து கொண்டாராம். பல நேரங்களில் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகள் தாங்கள் விரும்புகின்ற, எதிர்பார்க்கின்ற வகையில் வராதன் காரணமாக அவற்றை வீணடிப்போர் பலர். மேற்கண்ட நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் இளைஞனும் இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் 3 நபர்களும் இந்த வகையைச் சேர்ந்தவர்களே. விவிலிய பின்னணியில் இறையாட்சி விருந்து என்பது இறைவன் தருகின்ற முழு மனித வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட முழு மனித வாழ்வை சுவைக்க கிடைக்கப்பெற்ற அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் தங்களது அன்றாட செயல்பாடுகளில் அதிகம் அக்கறை காட்டியதன் காரணமாக அவ்வாய்ப்புகளை இழந்தவர்கள்தான் இன்றைய நற்செய்தியில் வரும் நபர்கள். மேலான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தும் கீழான காரியங்களை இழக்க தயாராக இல்லாததன் காரணமாக அவ்வாய்ப்புகளை வீணடிக்கும் முட்டாள்தனம் இது. அன்புக்குரியவர்களே, நம் அன்பின் இறைவன் ஒவ்வொரு வினாடியும் நம் வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கின்றார். இந்த வாய்ப்புகளை பல வேளைகளில் பிரச்சனைகள் என்கின்ற வடிவில் தருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரச்சனைகளை நாம் சரியான மனப்பக்குவத்தோடு அணுகினோம் என்றால் அவற்றில் வாய்ப்புகள் ஒளிந்து கிடப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அசாதாரணமான மனிதர்கள் என்பவர்கள் பிரச்சனையை கூட வாய்ப்பாக பார்ப்பவர்கள். சாதாரண மனிதர்கள் என்பவர்கள் வாய்ப்பை கூட பிரச்சனையாக பார்ப்பவர்கள் என்று சொல்வதுண்டு. உறவு பிரச்சனை என்பது பிறரை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு. எதிர்பார்ப்புகள் நடைபெறாமல் இருப்பது இன்னும் ஈடுபாட்டோடு உழைப்பதற்கான வாய்ப்பு.
மனக்குழப்பங்கள், கிரைசிஸ் நம்மை இன்னும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு. ஜெபிக்க முடியாத தன்மை இன்னும் ஈடுபாட்டோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஜெபித்து நம் ஆன்மீக வாழ்வின் ஆழத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு. ஏன் நம் நோய்கள் கூட நம் உடலை நாம் ஒழுங்காக பராமரிப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புத்தான். வளர்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு முன்னால் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. நமக்குத்தான் அவற்றை பார்க்க மனமில்லை. காரணம், நம் எண்ணங்கள் அம்மூன்று நபர்களைப் போல வாழ்வின் அன்றாட கவலைகளிலேயே மூழ்கி கிடக்கின்றன. ஜெபம். இறைவா, நாங்கள் முழு மனித வாழ்வு வாழ நீர் கொடுக்கும் வாய்ப்புகளை கண்டுகொள்வதற்கான திறந்த மனநிலையையும் அன்றாட வாழ்வு பிரச்சனைகளில் மூழ்கி போகாத உள்ள உறுதியையும் தந்தருள்வீராக. ஆமேன். எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய், என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவானால் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தேவானால் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று